அப்போ இவ்வளவு சமையலையும் பண்ணது நீங்க தானே அத்தை? ஏண்டா 100 தடவை சொல்லணுமா சமைச்சது நான் தான் இல்லையே, நீங்க கிச்சனுக்குள்ள இருந்ததை நான் பார்க்கவே இல்லையே. அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? உன் கண்ணு முன்னாடி நின்னுதான் சமைக்கணுமாக்கும். ரகுராம் ஆளுங்களை கூட்டிட்டு வரான், நல்லா சமைக்கணும்னு ஜானகி சொன்னா. அதான் சாம்பாரு, வத்த குழம்பு, ரசம், பொரியல், அவியல், கார குழம்புன்னு எல்லாம் செஞ்சு வச்சேன். ஆமா, எல்லாரும் சாப்பிட்டீங்களே, நல்லா இருந்துச்சா? ரொம்ப அருமையா இருக்குமா? ஆமாம்மா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா. அப்புறம் ஏன் என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க எல்லாரும். ஏண்டி, அம்மா இன்னைக்கு சமைச்சிருக்காங்க, நீ வந்து மாயா சமைச்சிருக்கான்னு சொல்ற? இல்லைங்க, அவதான். ஏய், என்னடி அவ சமைச்சத நீ பாத்தியா? இல்ல பாத்தியான்னு கேக்குறேன். இல்லத்த. பாக்கல? அப்ப வாய மூடிக்கிட்டு இரு. அக்கா, எப்ப பாரு ஏதாவது இல்லாதது போலாதையும் சொல்லிக்கிட்டே இருக்காதக்கா. மருமகளை ஏதாவது ஒண்ணு சொல்லலன்னா உனக்கு தூக்கமே வராதே. இல்ல, அவ சமைச்ச மாதிரி தான் இருந்துச்சு, அதான். பத்மா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம நீயா ஏதாவது வந்து சொல்லுவியா? இனிமே இந்த மாதிரி பண்ற வேலை வச்சுக்காது. ஏன் பத்மா, மத்தியானம் சாப்பிடும்போது ஏதோ நடக்க போகுதுன்னு சொன்னியே, அது இதுதானா? வளைச்சு வளைச்சு எல்லாரும் உன்னை திட்டுவாங்கன்னு தெரிஞ்சுதா அப்படி நீ சிரிச்சுட்டு இருந்தியா? ஆனா இப்ப நீ நிஜமாவே பைத்தியம் ஆயிட்ட. ஆனா இதுல நான் தனியா எந்த முடிவும் எடுக்க முடியாது. இதுல உங்க யாருக்காவது ஆட்சேபனை இருந்தா சொல்லுங்க. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சரிதான்ப்பா. ஆமாண்ணே, குடும்பத்துல இது வரைக்கும் உங்க முடிவை தானே நாங்க எல்லாருமே கேட்டிருக்கோம். எனக்கு சுத்தமா பிடிக்கலண்ணே. சிவா, என்ன பேசுற? ஆமாமா அண்ணன், இப்படி கேக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. சிவா, நான் எந்த முடிவும் எடுக்கல. உனக்கு பிடிக்கலன்னா நான் இந்த இடத்தை விற்கல. ஐயோ அண்ணன், நான் இடத்த விக்கிறத பத்தி பேசலண்ணே. நீங்க எங்களெல்லாம் இப்படி நிக்க வச்சு கேக்குறதா எங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். அண்ணே, இதையெல்லாம் நீங்க எங்க கிட்ட கேட்கணுமாண்ணே? நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதை செய்ய போறேன்னு சொன்னீங்கன்னா நாங்க எல்லாரும் சரின்னு சொல்ல போறோம். அண்ணே, உங்களோட முடிவுக்கு நாங்க என்னைக்குன்னு மறுபேச்சு பேசியிருக்கோம். நீங்க வந்து இந்த இடத்துல கையெழுத்து போடுற தம்பின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து போட போறேண்ணே. என்ன அடுத்து நடக்க போற கூத்த நினைச்சு சிரிக்கிறேன். என்னது? சொத்தை விக்கணும்னா மாயாவோட கையெழுத்து வேணும். அவ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கா. இப்போ இத வச்சு என்னென்ன பூகம்பம் வரப்போகுதுன்னு பாருங்க. ஏய் பார்வதி, அங்க என்ன சொல்லிட்டு இருக்க? ஏங்க ஒண்ணும் இல்லைங்க, மாமா எது செஞ்சாலும் சரியா இருக்கும் தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்பவாவது உனக்கு இது புரிஞ்சுதே? மச்சான், நீங்க என்ன சொல்றீங்க? என்ன மச்சான் எங்கிட்ட கேக்குறீங்க? நான் என்ன இருந்தாலும் வெளியிலிருந்து வந்த ஆளு. இந்த சொத்துக்கும் எனக்கும் என்ன மச்சான் சம்பந்தம் இருக்கு? சொத்தை விட சொந்த பந்தம் பெருசு மச்சான். நீங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தர். உங்க முடிவும் எனக்கு முக்கியம்தான். மச்சான், என்ன மதிச்சு கேக்குறீங்க பாருங்க, அதான் மச்சான் உங்க குணம். நீங்க எது பண்ணாலும் அது 100% சரியா தான் இருக்கும் மச்சான். சீனு மாமா, நீங்க சரியாதான் மாமா முடிவு பண்ணிருக்கீங்க.
அந்த நிலம் ரொம்ப நாளாவே சும்மா தான் இருக்கு. பைபாஸ் ரோடு வேற. அங்க ஒரு ஹோட்டல்காரங்க கேக்குறாங்கன்னா கண்டிப்பா நல்ல ரேட்டு தான் மாமா போகும். எனக்கு சம்மதம் தான் மாமா. உங்க முடிவு தாங்க ஏன் முடிவும். ரகு, இந்த குடும்பத்தை காக்கிற காவல் தெய்வம் மாதிரி நீ. உனக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய். சரிம்மா, நான் அந்த இடத்தை விக்கிறதுக்கு பேசிடுறேன். மச்சான், குடும்பத்துல எல்லாரையும் கேட்டீங்க, மாயாவை நீங்க கேட்கவே இல்லையே மச்சான். என் குடும்பத்துல ஏன் சம்பந்தப்பட்டவங்க முடிவு மட்டும் எனக்கு போதும். மூணாவது மனுஷங்க சம்மதத்தை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பாத்தியா, அண்ணனே அவன் முடிவை வேண்டான்னு சொல்லிட்டாரு. அண்ணி, நாம சொத்தை பிரிக்க பார்த்தப்பவே அந்த மாயாவோட கையெழுத்து இல்லாம பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மாமாவுக்கு மாயாவோட கையெழுத்து தேவைப்படும். அப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க.